வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். 2 மாநில தேர்தலில் ஒரு மாநிலத்திற்கான வாக்குப்பதிவு நிறைவடைஞ்சிருச்சு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான வாக்குப்பதிவு நிறைவடைஞ்சிருச்சு. இந்த மாநிலத்துக்கான தேர்தல் முடிவுகள் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஹரியானாவுக்கும் நேற்றுக்கு தான் தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கப்புறம் 5ஆம் தேதிக்கு மாற்றி வைத்திருக்கிறாங்க. 8ஆம் தேதி ஹரியானா ஆஸ் வெல் அஸ் ஜம்மு காஷ்மீருக்கான தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலம், இந்த மாநிலத்தில் யார் ஆட்சியை பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள், பல கருத்து கணிப்பு முடிவுகள் நம்ம பார்த்துருந்தோம். சிலர் இங்கே தொங்கு சட்டமன்றம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சிலர் அங்கே இந்திய அலையன்ஸ் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வழியாக தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. நேற்றுக்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் ஒரு முடிவு வெளிவந்திருக்குது. ஸோ அதனுடைய ரிசல்ட்ஸ் என்ன, யாருக்கு எவ்வளோ சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எலெக்ஷன் ட்ராக்கர் அவர்கள் தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அவர்களினுடைய கருத்து கணிப்பு படி பார்க்கும் பொழுது பார்ட்டி வைஸ் நம்ம பார்த்துடலாம். நேஷனல் கான்ஃபரன்ஸ் 26 +−3, காங்கிரஸ் 11 +−2, பிஜேபி 28 +−3, மற்றவர்களில் பிடிபி 11 +−2, ஏஐபி 4 +−1, ஜேகேபிசி 2 +−1, மற்றவர்கள் 8 +−1 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மொத்தமாக 90 தொகுதிகள் இருக்குது. இந்த 90 தொகுதியில் 45+ தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள். ஸோ நம்ம அலையன்ஸ் வைஸ் பார்க்கும் பொழுது இங்கே இந்திய அலையன்ஸ் மட்டும்தான் அவங்க அலையன்ஸோடு இருக்கிறாங்க. நேஷ்னல் கான்ஃபரன்ஸோடு அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. ஸோ இந்திய அலையன்ஸினுடைய அந்த கூட்டணி அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா 33லேருந்து 41 இடங்கள் வரைக்கும் பிடிப்பார்கள். 37 +−4 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிகபட்சமாக 41 அப்படின்ற சீட் வரைக்கும் பிடிப்பாங்க. அண்ட் அடுத்தது என்டிஏ, இவர்கள் 24லேருந்து 32, 28 +−4, அதிகபட்சம் போனாங்கன்னா 32 சீட் வரைக்கும் பிடிப்பாங்க. மற்றவர்களே ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று பிடிபி, ஏஐபி மற்றும் ஜேகேபிசி, இந்த 3 பேரும் சேர்ந்து 21லேருந்து 29, தட் இஸ் 25 +−4 சீட் வரைக்கும் பிடிப்பாங்க. அது போக இருக்கக்கூடிய மற்ற சின்ன சின்ன கட்சிகள், சுயேட்சைகள், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து 8 +−1 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவில் பார்க்கும் பொழுது யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்றத கவனிக்க முடிகிறது. அது போக என்டிஏ, பிஜேபி அலையன்ஸ் அதிகபட்சமாக 32 சீட் வரைக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் அலையன்ஸ், இந்திய அலையன்ஸ் கிட்டத்தட்ட 41 இடங்கள் வரைக்கும் வராங்க. அவங்க மெஜாரிட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு 4-5 சீட்டு மட்டும்தான் கம்மியாக இருக்குது. ஸோ எலெக்ஷன் ட்ராக்கர் இவர்களினுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு படி பார்த்தோம் அப்படின்னா தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள், பல முடிவுகள் பிரதிபலித்த மாதிரி இங்கே இந்திய அலையன்ஸ் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறாங்க. ஆனாலுமே அவர்கள் மெஜாரிட்டியை தொடவில்லை அப்படின்றத கவனிக்க முடிகிறது. அங்கே போஸ்ட்போல் அலையன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த எலெக்ஷன் ட்ராக்கரினுடைய எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் படி பார்க்கும் பொழுது அங்கே தொங்கு சட்டமன்றம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. போஸ்ட்போல் அலையன்ஸ் என்ன மாதிரி அமைது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ரிசல்ட்ஸ் என்ன மாதிரி வருது அப்படின்றதை நம்ம பார்க்கணும். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.